இந்த குடும்ப விடுதலை உபவாச ஜபத்தில் காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இருப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேல் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறேன். திருக்கரத்தா தாங்கி என்னை பற்றி கொண்டு பிடித்திருக்கிறேன். திருக்கரத்தா தாங்கி என்னை பற்றி கொண்டு பிடித்திருக்கிறேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கிறேன். அன்பினானவரே, இந்த நல்லவேளைக்காக ஸ்தோத்திரம். திருக்கரங்களை தாங்கி வழிநடத்துவீராக. ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா நற்செய்தி 19 அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்னைக்கு தேவச்சேரின் தலைப்பு இறங்கி வா. இந்த 2021 ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கிற அருமையான கர்த்தருடைய மக்களே, வேதம் சொல்கிறது கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையிலே நோக்கி கூப்பிடுங்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வாசகத்தை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்துல யார் ஒருவன் தேடுகிறானோ அவன் வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், அவன் வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் தான் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்ல வேண்டும். இன்னைக்கு வேக வேகமாக வருஷங்களும் மாதங்களும் நேரங்களும் கடந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆண்டவரிடத்துல நாம் இறங்கி வர தாமதிக்கிற சில காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து
பார்த்து அப்ப நல்ல கவனிங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்தபோது உங்களை அண்ணாந்து பார்த்து சொல்றார், நீ சீக்கிரமா இறங்கி வா. ஐயா, உபத்திரத்தில் இருக்கிறியா, கண்ணீர் இருக்கிறியா, போராட்டத்தில் இருக்கிறியா, தாங்க முடியாத பிரச்சனை மாட்டிருக்கியா, இயேசு இடத்துல வா, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பான். வேதம் அப்படிதான் சொல்கிறது. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நல்ல கவனிங்க, சமாதானம் இல்லாத இருக்கிறீங்களா? அநேக வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேட இருதயம் இல்லாமல் பின்வாங்கி போகிறார்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்த்தாலும் சொல்றாரு, நீ எங்கிடத்துல இறங்கி வா, நான் உன் வீட்டுல உன்னுடைய இருதயத்துல தங்க போகிறேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்றது, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்னும் நீ காலதாமதப்படுத்தாத, இன்னும் நேரத்தை வீணடிக்காத, இன்னும் ஒரு வருஷம் போட்டோம், இன்னும் 6 மாசம் போட்டோம், நான் ஆண்டவர்கிட்ட வந்துடுறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சீக்கிரமா வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் ஒன்று வேணும்னு சொன்னா, நமக்கு சமாதானம் வேணும்னு சொன்னா, நம் கட்டுகள் உடையணும்னு சொன்னா, நம் தலைகள் மாறணும்னு சொன்னா, நாம் அவரிடத்துல வர வேண்டும். அல்லேலூயா சொல்லணும். வரணும்னு சொன்னா முழு இருதயத்தோடு வந்தாங்க உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவரை தேடி வந்தாங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்னும் நீ ஆண்டவர்கிட்ட நெருங்காமையே நீ ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்லுது, வாசிக்க கேட்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான். நல்ல கவனிங்க, நீங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த பிரச்சனையை விட்டு சீக்கிரமா இறங்கி வா, உங்களோட ஆண்டவர் நடந்து வருவார். வேதம் சொல்லுது, 6 சொல்லுது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். கரங்களை தட்டி ஒரு ஆமையை சொல்ல வேண்டும். இன்னைக்கு நீ இறங்கி வந்தாவே உனக்கு சந்தோஷம் வரும். நீ இறங்கி வந்தாவே உன் பெருமையை விட்டு, உன்னுடைய எல்லா காரியத்தை விட்டு நீ இறங்கி வரும்போது ஆண்டவர் உனக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்றோம். சத்தத்தை உயர்த்து அல்லேலூயா. உன் பெருமையும் உன் வீணான காரியத்தையும் விட்டு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இறங்கி நீ வந்து ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா சொல்லணும். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நானுடைய பிரசன்னம் எத்தனை பேர் இந்த வேலையில ஆண்டவரே எனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. நல்ல கவனிங்க, பேதுரு சிறைச்சாலையிலே இருந்தபோது அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் கடந்து வந்தாராமா. நல்ல கவனிங்க, சிறைச்சாலையிலே கட்டப்பட்ட பேதுருடைய வாழ்க்கையில மரணம் என்ற ஒரு பயமும் மரணம் என்ற ஒரு திகில் இருந்ததாமா. ஆனால் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் இறங்கி வந்தார். வாசிக்க கேட்கலாம் 7ஆம் வசனத்தை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உடனே அவன் கையில காலில் சங்கிலிகள் அறுந்து விழுந்தன. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். திகைக்கிறார் பேதுரு. என்னையா சம்பவிக்கிறது? என்ன நடக்கிறது? நீ ஆண்டவரிடத்தில் வரும்போது உன்னுடைய அறைக்குள்ள ஒரு பிரகாசம் உண்டாகும், உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை உண்டாகும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற தடை உடையும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சாப உடையும். இயேசு போன வீட்டுல
அற்புதங்கள் நடந்தது. ஆமென். கரங்களை தட்டி அல்லேலூயா. நாம் வீட்டு தலைவர் என்பதை நாம் நிலைக்காலில் ஏறுவதை மாத்திரமல்ல, நாம் அவரிடத்துல குடும்பமாய் வருகிறது தான் முக்கியம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல வேண்டும். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன். நீ சீக்கிரமாய் எடுக்கிறதா, உனக்கு கர்ப்ப தடையா, உனக்கு கடன் பிரச்சனையா, நீ வாழக்கூடாது சாக நினைக்கிறியா, இன்னைக்கு நீ இறங்குறவா, உன் சாவை நான் ஆசீர்வாதம் சொன்ன சாவனுடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல. உன் வாழ்க்கையில நீ என்னெல்லாம் இழந்து போயிட்டு பிசினஸ் இழந்துட்டியா, இயேசு கிட்ட வா, இயேசு பிசினஸை ஆசீர்வதிப்பார். இயேசு உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருகிறேன், நீ இறங்கி மாத்திரம் வந்துருங்க சகைங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பல நேரங்களில இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நம்ம சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில ஒரு விதமான குழப்பங்கள் உண்டாக வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14:29. மத்தேயு சுவிசேஷம் 14:29 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு, நல்ல கவனிங்க, இயேசு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டீங்களா, பல பிரச்சனைகளும் போராட்டங்கள் வரதான் செய்யுங்க. சில விதமான காரிய வாழ்க்கை நடந்த தோல்வி வரதான் செய்யும். நீங்க தோல்வியை கண்டு ஐயோ வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நான் வருகிறேன், கல்லேலியா கடல் ஓரமா, என்னை விட்டு போகாதீங்க ராஜா, என் உள்ள தாங்காதையா. வேதம் தெளிவா சொல்றது, இயேசு கடல் மேல் நடந்து வந்ததை யார் கண்டதா? அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி ரெண்டு விஷயம் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒன்று சிறைசாக, இரண்டாவது இயேசு நடந்து வருகிறதை, கடல் மேல் நடந்து வருகிறதை பேதுரு காண்கிறார். ஆண்டவரே நானும் நடந்து வருகிறேன். ஐயா சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆரம்பத்தில் நம்ம சொல்றோம், நாங்க எல்லாரும் குடும்பமா ஆண்டவர் கூடதான் போவோம், கூடுவதான் வருவோம். ஆண்டவர் சொல்றதா கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியத்துல வாலிப பிள்ளை கூட அநேக முடியத்துல இருக்கும் பொழுது நல்லா வாஞ்சியோட ஆண்டவர் பின்னாடி தான், ஆண்டவர் தான் இருக்கும் எல்லாமே சொல்லி ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்கும்போது ஆண்டவரை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு காரியத்தோடு நான் கடந்து போவோம். வேற சொல்றது வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஏன் சந்தேகப்படுகிறார்? ஆண்டவர்கிட்ட வந்துட்டியா, சந்தேகப்படாத, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து வருவார். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். வேதம் சொல்வது சந்தேகப்படவே இல்லையாமா. இயேசு பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவன மன எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே நான் இதுக்கு கூட வருகிறேன். எல்லாம் அவளுக்கு இருந்த பெருமை, அவளுக்கு இருந்த பதவி, அவளுக்கு இருந்த பணம், ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால இயேசு சொன்னாராமா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சந்தேகம் பண்ணல. பேதுரு என்ன பண்ணாரு? ஒரு இடத்துல தூதர் தட்டுறதோட தெரியல, தூதர் வந்து எழுப்புதோட தெரியல, சங்கிலி அறுத்துட்டு தெரியல. இரண்டாவது இடத்துல வருகிறாரு, இயேசு நடந்து வருவதை பார்க்கிறாரு, இயேசுவை பார்க்கிறாரு, அவேசம் என்று அழுகிறாரு. இயேசு நான் தான் என்று சொல்லி அவன் அழைத்து நடந்து வரும்போது விசுவாசம் குறைவுள்ளவர்களாக முழுகி போகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட
அநேக காரியங்கள் விசுவாசம் இல்லாததுனாலே சில பிரச்சனை காத்தடிக்கும் போது நாம் உள்ளே போய்விடுகிறோம். தலைமையில அடித்து விட்டு ஐயோ வாழ்வது வேஸ்ட்னு சொல்லி ஓடுறோம். ஐயோ என்ன ஏன் சொன்னா நமக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கிறதுனாலே நம்மளால கர்த்தர் பின்னாடி ஓட முடியாமல் மூழ்கி போகிறோம். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, நீ இறங்கி வா, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். உங்களுடைய எல்லாம் ஒருவேளை நீங்க உபவாசத்தோட ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆண்டவர் சமூகத்துல என்னென்ன காரியெல்லாம் நீங்க விட்டு வராம இருக்கிறீங்களோ இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க. விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வாங்க, நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உண்டான எல்லா தடைகளையும் கர்த்தர் இந்த வேலையை அதை உடைத்து போல வாசிக்கல. கடைசியாக வெளிப்படுத்தல் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவனிடத்தில் வந்து நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் நல்ல கவனிங்க, நீ இங்கே வா, உனக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை காண்பிக்கிறேன். நீ இங்க வா, உனக்கு மகிமை என்கிறதை ஆண்டவருக்கு காண்பிப்பார். எத்தனை பேர் கரங்கள் மேல உயர்த்துறாங்க சொல்லுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாலிப பிள்ளைகளாக பெரியவர்களாக இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம விட்டு வராது இருக்கிறோமோ அது எல்லாம் இன்னைக்கு விட்டு, ஆண்டவரே நான் இதை விட்டுட்டு வந்துடுறேன், ஆண்டவரே இன்னைக்கு உங்க பின்னாடி வர நீங்க எதையும் கொடுக்குற ஆண்டவருக்கு எதையும் கொடுக்கல, உங்களுக்குள்ள இருக்கிறதை மாற்றும் நீங்கள் வெறுமையாக்கி ஆண்டவரை நேசிக்கும் போது அவர் உங்களை நேசிப்பார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா நேசிக்கிறேன் உம்மைதானே ஐயா, உம்மைதானே இயேசுயா, ஒரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் இருத்தி உள்ளே, வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, இந்த நாளில் எத்தனை பிள்ளைகள் உங்களிடத்துல வர எல்லாவற்றையும் விட்டுட்டு வருகிற பிள்ளைகளுக்கு இது ஒரு சமாதானத்தை தருவீராக. சகல தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, சகல கட்டிகளை கர்த்தர் உடைப்பீராக. திருமண தடைகள் உடையற்ற மாட்டவரே, பிசினஸ் தடைகள் கர்த்தருடைய நாமத்தில் உடைப்பதாக. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மை கிருபையை தொடரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நாளே கர்த்தர் மூடுவீராக. ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஆண்டையில வர நீ உதவி செய்ய சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.